கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்துருந்தீங்களா? என்னன்னு கல்யாணமே வேணாம்னு சொன்னாங்களாமா? வேணாம்னு சொன்னாங்க. சரி அல்ல அவங்க எடுக்க அப்படி வேணும், இவங்க அது மாதிரி ஆக மாட்டாங்க. வந்து குணப்படுத்த முடியும் தானே? முடியாதா? அப்படி நினைக்காத சொல்றீங்க. நாங்க ஊருக்கு போக மாட்டேங்குது, போய் பார்த்துனா எனக்கு உடம்பு சரியா போயிடும். இங்கே கட்டி போட்டு வெளியவே தூங்கிட்டோம். ஞாபகம் இருக்கா உனக்கு? நல்லா இருக்கா? யார் பிரேமா? உனக்கு என்ன வேணும்? இறந்து போயிட்டாங்களா? கல்யாணமே வேண்டாங்களா? இப்படி ஆயிடுவேன் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு இப்ப எடுத்து சிரிப்பா இருக்கு. நான் யாரு? ஆமா நல்லா இருக்கீங்களா? அடையாளம் தெரியுதா? நீ கேட்டல்ல. நல்லா இருக்கீங்களா? கல்யாண பாய் நாங்க போர்வை, நாங்க உங்களுக்கு சேலை பாவாடை நாங்கள் தலையில் வர மிக்சி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு செபால பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹலோ மிக்சி ஜூஸ் போட்டுக்கிற மாதிரி மிக்சி. ஜூஸர் ஜூஸ் போட்டு நீங்க குடிச்சுக்கலாம். காசே வாங்க மாட்டேங்க, நான் எக்கா மாதிரி கொண்டு நீ குடு அப்படின்னு சொல்லிட்டான். உனக்காக கொடுத்து விட்டான். எப்படி இருக்கீங்க? அன்னை கேட்டீங்களாமா? என்ன கேட்டீங்களா? லீலா சொன்னாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்க்க வந்தாங்களாமா? எல்லாம் பார்க்க வந்தாங்களா? சரி, நல்லா சாப்பிடுறீங்களா? என்னென்ன சாப்பிட்டீங்க? ஆமா சாப்பிட்டீங்களா? குடிச்சிட்டு நல்லா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. இதெல்லாம் பழம் எல்லாமே சாப்பிட்டீங்களா? இதெல்லாம் பாதாம் பருப்பு இதெல்லாம் ஊற வச்சு சாப்பிட்டீங்களா? மிக்சியில வந்து இதெல்லாம் போட்டு அம்மா ஊத்தி கொடுத்தாங்களா? சரி சரி, எல்லாம் ஜூஸ் எல்லாம் குடிச்சுக்கணும். அப்புறம் அந்த பாதாம் பருப்பு இதெல்லாம் அவங்க இல்ல வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அதெல்லாம் ஊற வச்சு மிக்சியில போட்டு இனிமேல் அரைச்சு சாப்பிடணும். இதெல்லாம் பழமெல்லாம் எப்படி சாப்பிட்டீங்க? ஆப்பிள் இதெல்லாம் எப்படி சாப்பிட்டீங்களா? சீவி கட் பண்ணி கொடுத்தீங்களா? சரி சரி, இனிமேல் வந்து ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம். சரிங்களா? வந்து மிக்சி
வீல் சேர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து விஜயக்கா வாங்கி கொடுத்தாங்க. ஆமா பாருங்க, விஜயக்கா வந்து இதுல பார்த்தாங்க உங்களை. விஜயக்கா உங்களை பார்த்ததுமே சிங்கப்பூர்ல இருந்து விஜயக்கா வாங்கி கொடுத்தாங்க. அவங்க சொந்த ஊர் ஈரோடு. அதனால வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஈரோட்டுக்காரன்ட்டு அக்கா போன் பண்ணி இந்த மாதிரி வந்து பிரேமா பாப்பாவுக்கு வந்து வீல் சேரு மிக்சி எல்லாம் வாங்கி கொடுங்க. நாங்க போன தடவை மல்லிகம்மா நம்மளுக்கு மளிகை பொருள் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா, இந்த தடவையும் மல்லிகம்மா நம்மளுக்கு வந்து பாருங்க போர்வை, தலையாணி, சேலை, அப்புறம் மறுபடியும் மளிகை பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. மளிகை பொருள் எல்லாம் மறுபடியும் வாங்கி கொடுத்துருக்காங்க. மளிகை பொருள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க மளிகை பொருள் மறுபடியும் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டுக்கணும் சரிங்களா? அடுத்த டைம் வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வர மாதிரி முடிஞ்சிருச்சுன்னா டாய்லெட் மெத்தட் மாதிரி அப்படியே உட்காந்துக்கலாம். உட்காந்து பாருமா, சும்மா உட்காந்து மட்டும் பாருங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதான்னு தெரியணும்ல. வெளியே வந்து பாருங்க. நான் உங்க அண்ணா. நல்லா உட்காந்துக்கோ, கால் வச்சு பிடிச்சிக்கிட்டியா? கரெக்டா இருக்காம்மா? உங்களோட ஆசை நல்லா இருக்கா? அங்க பாருங்க. அப்படியே நீங்க இந்த ரோட்ல போய்க்கலாம். நல்லா இருக்கா? சந்தோஷமா இருக்கா? இப்ப நீங்க உட்காந்துக்கலாம். அப்படி வெளியே வந்து இப்ப நீங்க உட்காந்துக்கலாம். அப்படி காத்தார உட்காந்துக்கலாம். சாயந்தர நேரம்லாம் பார்த்தோம்னா அப்படியே நம்ம இப்படி நீங்க ரோட்ல போய்க்கலாம். உங்களுக்காக பாருங்க சிங்கப்பூர்ல இருந்து விஜயக்கா வாங்கி கொடுத்தாங்க. விஜயக்கா ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா அன்புள்ளங்களும் நம்மளுக்கு இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி மல்லிகம்மாவும் அப்படிதான். சந்தோஷமா இருக்கா? நல்லா இருக்கா? இனி அம்மா உன்னை தூக்கிட்டு கஷ்டப்பட தேவையில்ல. பயப்படாத. ஏன் போடல? உள்ள உட்காந்துக்கிறீங்களா? உள்ள உட்காந்துக்கிறீங்களா?
நான் யாரு? நான் யாரு? ஆமா அண்ணன். அண்ணன். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் நம்ம செக் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு சரிங்களா? கண்டிப்பா ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேர் போட்டு விட்டுங்களா? அந்த ஃபேன் நல்லா சாப்பிட்டியா? எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நல்லா கொடுக்குறாங்க. அன்றைக்கு பார்த்துட்டு நல்லா எல்லாம் எடுத்து எல்லாம் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. என்னென்ன சாப்பிட்டீங்க? பாதாம், திராட்சை, முந்திரி, அப்புறம் பழமெல்லாம் என்னென்ன பழம் சாப்பிட்டீங்க? ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளம்பழம் எல்லாம் சாப்பிட்டீங்களா? இனிமேல் எல்லாமே ஜூஸா போட்டு குடிச்சுக்கலாம். உங்களை பாக்குறதுக்கு யார் யார் வந்தாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்? ரோஷினியா, அப்புறம் தங்கச்சியா? கரெக்ட்டா நான் வச்சிருக்கேன். உங்களுக்காக வந்து நான் வர்றதெல்லாம் பெருசு இல்ல. நான் வந்து ஒரு 25 கிலோமீட்டர் தான். அவங்க லீலா அவங்க வந்து 40 கிலோமீட்டர் காலையில எந்திரிச்சு கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகள் எல்லாம் விட்டுட்டு அவங்க உங்களுக்காக வந்திருக்காங்க. லீலா பாவமா? இப்போ அம்மா அவங்க அம்மா கூப்பிடுங்க. சரி, உங்களுக்கு இப்ப சேர்ல உட்கார்ந்தீங்களா எப்படி இருந்துச்சு? சேர்ல உட்கார்றதுக்கு நல்லா இருந்துச்சா? நீங்க சாயந்தரம் நேரம் என்ன பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, வெளியே உட்காந்துக்குங்க. விஜயக்காக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. அங்க பாருங்க, அதுல சொல்லுங்க விஜயக்காவுக்கு. விஜயக்கான்னு சொல்லுங்க. விஜயக்கா அந்த கேமரால விஜயக்காக்கு. விஜயக்கா ஹாய் சொல்லிடுங்க. மல்லிகம்மாவுக்கு மல்லிகம்மா. மல்லிகம்மா உங்களுக்கு வந்து போன தடவையும் வாங்கி கொடுத்தாங்க, இந்த தடவையும் பாய் தலையெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. மல்லிகம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விஜயக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேர் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. சரிங்களா? உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் உங்களுக்கு செக் பண்ணலாம். சரிங்களா? உங்களை நல்லா பண்ணிடலாம். நீங்க வந்து நல்லா எந்திரிச்சு நடக்கலாம். ஏங்கம்மா அம்மா இங்க உட்காருங்க. யாரு? சசிகலா பானா கேட்டவள நினைத்து வந்துட்டாளா? சரி சரி சரி. எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரா வந்து பாக்குறாங்க. சரி சரி. ஒரு இப்போ வர டைம்ல சண்டேனால எல்லாம் வர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? சரி சரி. இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க காலையில? சாப்பாடா? சரிங்கம்மா. அப்போ இவங்களுக்கு இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்க இல்லைங்களா? அப்ப டாக்டர் என்னதான் சொல்லியிருக்காங்க? இல்ல இவங்களை வந்து குணப்படுத்த முடியும் தானே? முடியாதா? அப்படி ஏன் சொல்றீங்க? அப்படிலாம் நீ நல்லா ஹெல்தியான ஃபுட் சாப்பிட்டாவே நல்லா. சரி. இப்போ ஏங்கம்மா அப்போ இவங்களுக்கு ஒரிஜினலா என்னதான் பிரச்சனை இவங்களுக்கு? அது அப்பா உள்ள காலத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு நரம்பு தளர்ச்சி மாதிரியா, அதே மாதிரியே பிள்ளைங்களுக்கு இதுங்களுக்கு பாய்ச்சி அது நரம்பு தளர்ச்சி. டாக்டர் போய் பாத்தீங்களா? அவங்க தான் கூட்டி போய் பார்த்தாங்க. நான் எங்க பிள்ளை இங்க ஒண்ணு பெரிய பிள்ளை அது செத்து அதுவும் கட்டல 4-5 வருஷம் கடந்தது. அதனால எப்பயும் போறதுக்கு இல்ல. இதான் அவங்களே பாத்துக்கிட்டாங்க. இப்போ டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? இவங்களுக்கு என்ன பிரச்சனையா? அதுதான் அவங்க கிட்ட தான் சீட் இருக்கு. அவங்க கிட்ட பார்த்தா தான் தெரியும். அப்ப தெரியாத எது சொல்ல அளவுக்கு நாலேஜ். சரி, நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் பார்க்கலாங்க. சரிங்களா? என்னது போட்டோவா? யார் போட்டோ? இறந்து போயிட்டாங்களா? எது நீங்க? ஓ இது இந்த மஞ்சள் கலர். சரி சரி சரி. அக்காவா? இப்ப வந்து நீங்க கூட பிறந்தவங்க வந்து இந்த உங்களுக்கு எத்தனை பொண்ணுங்க? 4 பொண்ணுங்களா? 4 பொண்ணு. 4 பொண்ணுல இப்ப எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க? 2 பொண்ணுங்க இருக்காங்க. 2 பொண்ணுங்க. சரி சரிங்க.
அந்த 2 பொண்ணுங்களுக்கு பசங்க எல்லாம் இருக்காங்களா? குழந்தைங்க இருக்காங்களா? எல்லாத்துக்குமே இதுக்கு ஒண்டிதான் ஒரு பொண்ணு. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய பொண்ணு இறந்துருச்சு, 2 பசங்க. அந்த பொண்ணுங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு பொண்ணு. அந்த பொண்ணு இறந்துருச்சு, 2வது பொண்ணு. இது கடைசி பாப்பாலும் 3வது பாப்பா வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 பொண்ணு இறந்துட்டாங்க. உங்க வீட்ல ஒரு தம்பி இருக்காருன்னு சொன்னீங்களா? அந்த பையன் போயிருக்காங்களா? பெரியவன் இருக்கான். கவிஸ் 10வது படிச்சான். வெயில் ஆயிட்டான். அவங்க அறுக்க போய் எடுத்து வெயில் ஆயிட்டா, அதனால போக மாட்டேன். சரிங்களா? நம்ம அந்த நரம்பியல் டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட கூப்பிட்டு போய் கூட செக் பண்ணலாம். சேலம் போய் செக் பண்ணலாம். நீங்க சேலத்துல ஜிஹெச்ல பார்த்தேன்னு சொன்னீங்களா? நீங்களா தம்பி? உங்க பேர் என்ன? கவிஸா? இவங்க இது வந்து பெரிய பொண்ணோட பையங்களா? பையன். இவங்க அப்பா அம்மா 2 பேருமே அப்பா அம்மா இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க? அவங்க ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. அம்மா வந்து எத்தனை வயசுல இருக்கும் போதுங்களா? குட்டி குட்டி பசங்க. தம்பி உங்க பேர் என்ன? கபீஸா. என்ன படிக்கிறீங்க? 10th ஃபெயில் ஆயிட்டீங்க. மறுபடியும் எழுதிருக்கீங்களா? எழுதியும் ஃபெயில் ஆயிட்டான்னு மறுக்க போக மாட்டேங்கிறான். ஸ்கூல் போயிட்டு இருக்கானா? 10வது போயிட்டு இருக்கான். அன்னைக்கு வந்தப்ப இருந்தாங்க. இப்போ என்ன பண்றீங்க? அப்புறம் வேலைக்கு போக போறீங்களா? ஏன் படிக்கலாம் இல்ல நல்லா? படிக்கலையா? ஏன்? படிப்பு ஏறியா? இப்போ பாட்டி தான் பாத்துக்கறாங்களா உங்கள? எல்லா ஃபேமிலி சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த மாதிரி சரி வேலைக்கு போனா பரவாயில்லன்ற யோசனைக்கு வந்துட்டாங்க. சரி, நான் படிக்க வச்சா படிக்கிறீங்களா? நான் படிக்க வைக்கிறேன், படிக்கிறீங்களா? ஏன் தம்பி? 10th இப்போ ஃபெயில் ஆனா என்ன மறுபடியும் எழுதுங்க. உங்க 11th 12th படிக்க வைக்கிறேன், காலேஜ் படிக்க வைக்கிறேன். நான் காலேஜ் ப்ரொஃபஸர் நானு. சரிங்களா? நான் என்ன சொல்றேன்னா 10th ஃபெயில் ஆனா பரவாயில்ல, மறுபடியும் எழுதுங்க. நீங்க மனசுல அது இதெல்லாம் பாட்டி பாத்துக்கணும், சித்தி பாத்துக்கணும் இல்லையா? 10th மறுபடியும் எழுதுங்க தம்பி. உங்களுக்கு 11th 12th போறதுக்கு யூனிஃபார்ம், புக்கு, நோட்டு எல்லாமே வாங்கி தரேன். என்ன தம்பி? ஏன்? நல்லா படிச்சாதானே நல்ல வேலைக்கு போக முடியும். ஏன் தம்பி? அதெல்லாம் உங்களை படிக்க வைக்கிறேன்னு சொல்றேன்ல. பல முறை சொல்லிட்டு படின்னு கேட்க மாட்டேங்குது. பாலிடெக்னிக் கூட மூலியமா சேர்த்துறேன்னு சொன்னாங்க. படிப்பு ஏறல அவனுக்கு. இப்போ இல்லாட்டி இப்போ 8th வச்சு ஐடி படிக்கலாம். படிக்கிறீங்களா? இந்த மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் படிச்சா நல்ல வேலை கிடைக்கும் தம்பி. போடா தம்பி, ஏதாவது ஒன்று படிடா. இப்போ உனக்கு தெரியாது, இன்னும் கொஞ்சம் பெருசாகி ஒரு லைஃப் வரும்போது தான் தெரியும். என்னன்னு படிக்க சொல்றீங்களா? போகவே மாட்டீங்களா? ஆனா இப்போ 4 பொண்ணுங்க, அதுல 2 பொண்ணுங்க இல்ல, இன்னொரு பொண்ணு இப்படி. அப்படி இருக்கும்போது நீ படிக்கணும் இல்லையா? செக் பண்ணலாம். செக் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக் பண்ணலாம். நம்ம என்னங்கம்மா பாத்துருக்காங்களா? என்ன ஊருக்கு கூட்டிட்டு போனாங்க? பெங்களூர் கூட்டிட்டு போனாங்களா? பெங்களூர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்களா? அவங்க ரிலேட்டிவ் யாரோ ஃபாரின்ல இருப்பாங்க போல, நர்ஸா ஒர்க் பண்ணவங்கள்ட்ட அவங்க கூட கொஞ்சம் சஜஷன் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. சரி, நீங்க கேட்டு சொல்லுங்க. நம்ம சேலம்ல பார்த்தோம்னா அந்த நியூரோ ஃபவுண்டேஷன் இருக்கு, அந்த நரம்பியல் இது, அங்க கூட போய் செக் பண்ணி ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து உடம்புல என்ன ப்ராப்ளம் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் கிட்ட கூட்டி போய் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் செக் பண்ணணும். நீங்க நல்லா சாப்பிடணும். சரிங்களா? நல்லா இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இல்ல. அது இல்லைன்னா கூட சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்ட்ரென்த் இல்லாதனால தான் அப்படி இருக்கு. நல்லா சாப்பிடு. நல்லா சாப்பிட்டேன்னா உனக்கு வந்துட்டு நல்லா ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உடம்பு நல்லா ஆயிடும். சரியா? டாக்டர்ஸ்லாம் சும்மா சொல்லியிருப்பாங்க, நீ நல்லதா சாப்பிட்டேனாவே உடம்பு நல்லா ஆயிடும். நீ எப்போ போல ஒண்ணுமே சரியில்லை, எப்படி நீ இவ்வளவு ஞாபகம் வச்சுப்ப? சித்த வைத்தியம் சொல்லி அண்ணா இப்போ ஒரு சித்தா டாக்டர் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, அந்த மூப்புன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்களாமா, அந்த இதை வச்சு நம்ம பார்க்கலாம், ஒரு 60 நாள்ல குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஏன்னா நம்ம ஒருவேளை வந்து ஆல்ரெடி இங்கிலீஷ் மெடிசன் எடுத்திருப்பாங்க, மறுபடியும் சித்தா இது பார்க்கலாமா, அவங்களையும் கூட்டிட்டு வந்து பார்க்கலாங்கண்ணா, குணப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. நான் பேசினேன், அவங்களே நம்ம வீடியோ பார்த்துட்டு டாக்டர் தேவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க, வேதாரண்யத்திலிருந்து கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா நேரில் வந்து பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒருவேளை அதில், ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் டக்குன்னு ஒரு முடிவு பண்ண முடியாது, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மருத்துவம் பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லாமே பண்ணுறோம், ஆனால் வந்து அந்த சித்தா மருத்துவம் பார்க்கலாம்னு அவங்களையும் கூப்பிட்டு வந்து செக் பண்ணலாம், இல்லை ஹாஸ்பிட்டலில் கூட்டி போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாங்களே என்ன பிரச்சனைன்னு, இல்லை அவங்களையும் வர சொல்லி பார்ப்போம் குணப்படுத்த முடியுமா என்னன்னு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நாளைக்கு வந்து இந்த இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, பேப்பர் வேல்யூஷன்லாம் இருக்குது. அந்த ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சுட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வரேன், சரிங்களா? சித்தா டாக்டரையும் வர சொல்லுவோம், அவங்க வந்து பார்க்குறேன் இருக்காங்க, அதை நம்ம ஒரு முயற்சியும் பண்ணலாம், சரிங்களா? அவங்க அக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்குங்களா? வாங்க, வணக்கம். நீங்க வந்து எங்களோட அக்கா ராசிபுரத்துல இருக்கீங்களா? சரி சரி. அண்ணனை உள்ள வர சொல்லுங்க. நான் அப்பா கூப்பிடுங்க. யாரு? மாமாவா? சரி வாங்க, உள்ள வாங்க. அதெல்லாம் என்னை கூட கூப்பிட மாட்டாங்க வந்தா. சரி சரிங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாதான் இவளுக்காக எவ்வளவு பேர் ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக் பண்ணலாங்க, சரிங்களா? கண்டிப்பா நல்லா ஆகும். நீங்க ஏதாவது முயற்சி பண்ணிருக்கீங்களா? நாங்க போலாம் தான் சொல்றோம், கேட்டா வரல அப்படிம்பாங்க. அவங்க வரலன்னு தான் சொல்லுவாங்க, நம்ம தான் கூட்டு போய். ஏன்னா சின்ன வயசு இல்லையா, இவ்வளவு 30 வயசு தான் ஆகுது. 30 வயசுல வந்து நம்ம இப்படி ஒரு நிலைமையில நம்ம விடக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம விட்டுறக்கூடாது. உங்களுக்கு எல்லா உதவியும் நாங்க பண்ணி கொடுக்குறோம், சரிங்களா? ஏன்னா இப்ப ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா கூட இருந்து பாத்துக்கிறதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும், அதுக்காக தான். நீங்க வந்து கூட போற அக்கா அப்படி வாங்க, இங்க வாங்க, இங்க உட்காரு. எவ்வளவு பேர் ஹெல்ப் பண்றதுக்கு உட்காரு. அப்படிலாம் இல்ல. சப்போஸ் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும் போது ஏன் நம்ம இப்படி விடணும்? அதுக்காக தான் கேக்குறேன். நீ நல்லா இருக்கியா? உனக்கு உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கேல்ல? எதுக்குமே அழுவு யாரு இழைச்சு போயிடுச்சா? யாரு இது? அக்காவா? சரி, நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலாம் இன்னொரு 1 வாரம். அப்புறம் நான் மறுபடியும் கொஞ்சம் காலேஜ்ல வேலை எல்லாம் இருக்கு, முடிச்சுட்டு வரேன். நீங்க கவுண்டம்பாளையத்துல கூட ஒரு பாட்டி நாங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அவங்களுக்கு கூட இது பண்ணி நீங்க பார்த்து சொல்லலாம். சரி சரி சரி. அந்த பாட்டி நம்ம வீட்டுக்கிட்டே கேட்டுக்கு நின்னுட்டு இருந்தாங்கல்ல, நீங்க வந்து பாப்பா நீங்க வந்து ஆமா ஆமா செல்லுல பார்த்தோம், அந்த பாட்டி நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்படிங்களா? நாங்க டவுனுக்குள்ளே தான் இருக்கோம். சரி சரி சரி. பழைய சென்டர் பாத்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட் பின்னாடியே தான் இருக்கும். சரி சரி சரி. அதான் பாத்துட்டு அன்னைக்கு மச்சான பாட்டி நாங்களும் பாத்துட்டு அந்த நீங்க பாட்டி சொன்ன பாத்தீங்களா, அந்த பாட்டி கவுண்டம்பாளையத்துல தான் இருக்காங்க. சரி சரி சரி. அந்த பாட்டி நாங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அதை பாத்துட்டு நானும் இவங்க அண்ணியும் சொன்னேன், எங்க வீட்டுக்காரோட அண்ணியும் சரி சரி பாத்துட்டு சொன்னோம், நேத்து சொல்லி பேசிட்டு இருந்த செல்லுல பாத்து. சரி சரி சரி. சரி, நீங்க ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் பார்க்கலாம். அப்போ ஏன்னா அவங்க இருக்கணும், 1 வாரம் தங்கணும் பண்ணணும் அப்படின்னா நீங்க இருந்து பாத்துக்கணும், சரிங்களா? நல்லா நீங்க என்ன பண்றீங்கன்னா அவர் நூல் மில்க் போறீங்களா? சரி சரி சரி. அது எங்க பாப்பா தம்பி. யாரு? இங்கதான் இருக்காங்க. வாங்க, கூப்பிடுறாங்க, வாங்க. உங்க சித்தி கூப்பிடுறாங்க, வாங்க. தம்பிதான் பேசு. போனாரும் வந்தாங்க. கூப்பிடுறாங்களா? வாசாமி 9வது படிக்கிறாங்க, பாப்பா 6வது படிக்கிறாங்க. யார் பிரேமா? உனக்கு என்ன வேணும்? ஐயோ, தம்பி. சரி சரி சரி. இங்க உட்கார் சார். நல்ல ஞாபகம் இல்ல, நல்ல அதெல்லாம் நல்லா பேசுறேன். போன் கொஞ்சம் கூட ஞாபகம் பழசுல மறக்கவே இல்ல. பாருங்க உங்க அக்காவோட பாசம் பாருங்க, உங்களை பார்த்துமே கண்ணெல்லாம் கலங்குது அவங்களுக்கு. பத்தி அதுதான் பாசம். எத்தனை பேர் உங்களுக்கு பார்க்க வர்றாங்க? லீலா பார்த்துமே உங்களை பார்த்தா அழுகுறாங்க, இவங்க பார்த்துமே அழுகுறாங்க. அதுதான் பாசம். அழுகுமா? ஏன் அழுகுறாங்க? ஏன் அழுகுறேன்னு கேளுங்க.
நடக்க முடியல. நீங்க நடக்க முடியலன்னா ஏன் அழுகுறேன்னு கேளுங்க. அழுகக்கூடாதுன்னு சொல்லுங்க. சரியாயிரும்னு சொல்லுமா. நீங்க சொல்லுங்க. சரியாயிரும், நானே நடந்துருவேன் அப்படின்னு சொல்லுங்க. பக்கத்துல உட்காருங்க. இப்படி உட்காந்து திரும்பி உட்காந்து கேளுங்க. உங்க அக்கா கேளுங்க. ஏன் இழைச்சு போயிட்டாங்கன்னு கேளுங்க. அவங்க கேளுங்க. கேளுங்க. நீங்க கேளுங்க. நல்லா சாப்பிட சொல்லுங்க. சொல்லுங்க. அப்புறம் இழைச்சு போயிட்டீங்களா நீங்களும்? கொஞ்சம் சரியா அதுக்கு ஒரு ஆதங்கம். வேற என்ன அம்மானா அழுகாம இருக்குமா தம்பி? எங்க வீட்டுக்கு செல்ல காமிச்சிட்டு பார்த்து அவங்க அத்தனை பேர் ரெடி பண்ணிடலாம். நீ அப்படி யோசிக்காத. அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. வந்திருக்காங்க. இன்னைக்கு வேலை இருந்த கூட லீவ் போட்டு வந்திருக்காங்க. அவங்களும் பாவம் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் கூலி வேலைக்கு தான் போறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. அவங்களும் பாவம் கூலி வேலைக்கு தான் போறாங்க. அந்த 2 குழந்தைகளை அவங்க காப்பாத்தணும். நேரம் இருக்கும்போது வந்து உங்களை பாப்பாங்க. சரியா? நாங்களும் வந்து பாக்குறோம். ஒரு மாசம் ஆயிடுச்சுங்கிற பாப்பா வந்து எனக்கு பாக்கலையா அப்படின்னு திட்டுறாங்க. அவளுக்கும் வேலை இருக்குல்ல, அவங்களோட குழந்தைங்க எல்லாம் பாக்கணும். அவங்க லீலா அங்க வந்து கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கிருந்து அவ்வளவு தூரம் பரமத்தியில இருந்து பைக்லயே வந்திருக்காங்க. 40 கிலோமீட்டர். சரி, எல்லாம் சாப்பிடுங்க. சரியா? பயப்படாத. சரிங்களா? நிறைய பேர் ஹெல்ப் பண்றேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல டாக்டரை பார்த்து இது பண்ணிக்கலாம். சரியா? நீ நல்லா இருவ. சரியா? வடிவு மாதிரி நல்லா ஹெல்த்தியா வந்துருவ. அவளும் நீ நல்லா இருந்தனா அவளுக்கும் ஹெல்த்தியா இருந்தானே சொல்றது. ஒரு மாதிரி சப்போர்ட்டிவா இருக்கும்ல. யார் பாவம்? அக்கா பாவமா? அந்த என்ன கூட கிடையாது. எப்போ வந்து கேட்காங்க மாமா வரல. மாமா மேல ஒரு தனி பாசம். சரி, நீங்களும் வந்து டாக்டர் கேளுங்க. யாராவது இங்க இருக்காங்களான்னு கேளுங்க. கூப்பிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க. அதான் ரிப்போர்ட் பார்த்தா நம்ம ரிப்போர்ட்லாம் அம்மா அந்த சேலத்துல வந்து ரிப்போர்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு வர சொல்லுங்க. இல்லாட்டி நீங்க போய் கூட வாங்கிட்டு வாங்க. நீங்க போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க பழைய ரிப்போர்ட் எல்லாம் நம்ம வந்து எடுத்துட்டு போனோம்னா தான் புதுசா போய் நம்ம டாக்டர் கிட்ட கேட்டோம்னா டக்குன்னு தெரியாது. ஆல்ரெடி நம்ம பார்த்த ட்ரீட்மெண்ட் பார்த்த இதெல்லாம் வச்சு அதுக்கடுத்து எங்களுக்கு ஃபர்தரா என்ன பண்ணலாங்கிறத பார்த்து கண்டிப்பா குணப்படுத்திக்கலாம். குணப்படுத்த முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு சின்ன வயசு இப்பதான் 30 வயசு ஆகுது. சரிங்களா? ஒரு குழந்தை வேற இருக்கு. அதனால வந்து குணப்படுத்திடலாம். கவலைப்படாது. லீலா இருக்காங்க உங்களுக்காக. அண்ணா இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு முழு சப்போர்ட்டா அவங்க இருக்காங்க. கண்டிப்பா வந்து நம்ம பேசுறதெல்லாம் கடவுள் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. சரிங்களா? கடவுள் கேட்டு இருப்பாரு. இதுல நிறைய பேர் அன்பான உள்ளங்கள் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? நிறைய பேரோட பிரார்த்தனை அது கண்டிப்பா நிறைவேறணும்னு தான் நினைச்சிருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா ஜாதி மதம் எதுவுமே கிடையாது அன்புக்கு. அது இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்தவரா இருக்கட்டும், எல்லா மதத்துல இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்றாங்க. நீங்க குணமாகணும் நல்லாகணும் அப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க. சீக்கிரம் நல்லா இருவ. எல்லாரும் நீ நல்லாகணும் தான், வேற ஒண்ணும் இல்ல. நீ நல்லா இருவ. சரியா? ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீ நல்லா ஹெல்த்தியானதா சாப்பிடு. அடம்படாம சாப்பிட்டுக்கோ. சொல்லுங்க.
அதான் சொன்னி சசியும் பானும் வந்தாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாக்குறாங்க. அது இன்னைக்கு சண்டேனால எல்லாம் கொஞ்சம் வரக்க முடியல. சரி சரி. எல்லா பிள்ளைங்களா இருக்காங்க, ஸ்கூல் லீவு, ஒர்க் போறவங்க எல்லாமே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. எல்லாம் தூரமா இருக்காங்களா, வரதுக்கு எல்லாம் கொஞ்சம் டைம் ஆகுது. மஞ்சு உன்னை கேட்டதா சொன்னா சொன்னல, அவதான் ரிப்போர்ட் எல்லாம் கேட்டிருக்கா. அவங்க ரிலேட்டிவ் யாரோ ஃபாரின்ல நர்ஸா இருக்காங்களாமா, அவங்க கேட்டு சொல்றேன்னு சொல்லிருக்கா. பாக்கலாம், அவங்க யாராவது முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாம விட்டுருவாங்க, யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. இல்ல நம்மளே ஹெல்ப் பண்ணிடலாம். இல்லைங்க டாக்டர்ஸ் மாதிரியா, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். நமக்காக நிறைய பேர் இருக்காங்க. நிறைய நம்ம வக்கத்தன் வாத்தியார் சேனலோட அன்பான குடும்பங்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ல இருந்து எல்லாமே பாத்துடலாம். நீங்க மறுபடியும் பழையபடி எந்திரிச்சு நடக்கலாம், சமையல் செய்யலாம், வேலை செய்யலாம், கூட்டலாம், துவைக்கலாம், பாத்திரம் கழுகலாம். உங்க பொண்ணு பேர் என்ன? உங்க பொண்ணு பேர் என்ன? ஓவியாவா? நீங்க ஓவியா கூட விளையாடலாம். ஓவியா ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் விடலாம். இப்போ பஸ் ஸ்டாப்ல இருந்து இங்க உள்ள வரைக்கும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேல இருக்குங்களா? 2-3 கிலோமீட்டர் இருக்குங்களா? அங்க இருந்து நடந்து வரணும்னாவே 2 கிலோமீட்டர் நடந்து வரணும். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர் வந்து உள்ள. இது கிராமமா இருக்குங்களா? சின்ன கிராமம். தாங்க அங்க போனது பஸ் ஸ்டாண்டுங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இங்கே தாங்க இருந்து கிட்டால இருந்துச்சு. கடவுள் கண்டிப்பா காப்பாத்துவாரு. சரிங்களா? இது வரைக்கும் கடவுள் வந்து கண்ணு முழிக்கலினாலும் குறைஞ்சபட்சம் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் உங்களுக்காக சாமி கும்பிடுறாங்க, பிரார்த்தனை பண்றாங்க. சிவனை கும்பிடுறாங்க, முருகரை கும்பிடுறாங்க, அல்லாஹ் கும்பிடுறாங்க, இயேசு கும்பிடுறாங்க, கருப்பராயனை கும்பிடுறாங்க, கருமாரியம்மனை கும்பிடுறாங்க, எல்லா சாமியும் கும்பிடுறாங்க. அதனால எல்லா சாமியுமே உங்களுக்கு கண்ணு முழிச்சிருச்சு. அது வந்து லீலாங்கிற ஒருத்தர் மூலியமா கண்ணு முழிச்சிருக்கு. லீலா இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன், நான் வரலன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் பாத்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு விஜயக்கா வந்து நம்மளுக்கு சிங்கப்பூர்ல இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, மல்லிகம்மாவுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த டைமும் வந்து மல்லிகம்மா வந்து மிக்ஸி வாங்கிட்டீங்களா, சேர் வாங்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. அம்மா இந்த மாதிரி விஜயக்கா வாங்கி கொடுத்துருக்காங்க, நம்மளே வாங்கி கொடுத்துடலாம் தம்பினாங்க. மறுபடியும் வேதராணியத்துல இருந்து ஒரு அம்மா கூப்பிட்டு இருந்தாங்க, நாங்க வாங்கி தரேன். நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் விஜயக்கா சொன்னதுனால கேட்கறவங்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி விஜயக்கா வாங்கி தரேன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எவ்வளவு பார்த்தாலும் ஃபுல் எஃபர்ட் போட்டாலும் எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுக்கு வீட்டுக்காரர் தானே. கண்டிப்பா. என்னால எதுவுமே செய்ய இளங்கோ மாப்பிள்ள இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவ்வளவு தூரம் பைக்ல வரணும் இல்லையா? போன வாரம் பாஞ்சாங்கல்ல அவங்க அரிக்கடி விட்டுட்டு காலையில எந்திரிச்சு 3 மணிக்கு எந்திரிக்கணும். 3 மணிக்கு எந்திரிச்சு கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்ப முடிச்சுட்டு அங்கிருந்து மறுபடியும் வரணும். சாயங்காலம் வரைக்கும் போட முடியல. சாயங்காலம் தான் எங்களுக்கு கடைங்க. காலையில கறிக்கடை, சாயங்காலம் சொல்லி கடை. அப்புறம் மறுபடியும் மல்லிகம்மா இருந்துட்டு சரி அவங்களுக்கு வேற என்ன வேணும், நம்ம பாய் தலையணி இதெல்லாம் வாங்கிட்டு போட. எல்லாரும் வந்து அன்போட அடம் பிடிக்கிறாங்க, நான் வாங்கி தரேன். இது வரைக்கும் வீல் சேர் வாங்கி தரேன்னு சொன்னீங்களோ ஒரு 10 பேர் போன் பண்ணிருப்பாங்க. அப்புறம் நான் விஜயக்கா சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா முதல்ல அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அந்த வரம். கடவுள் வந்து அவங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து பார்த்தோம்னா அடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு இது பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எல்லாரும் உதவி பண்ணுவாங்க. கண்டிப்பா டாக்டர் போய் பார்த்து ரெடி பண்றோம். நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நம்பிக்கை வந்துருச்சு. அப்புறம் அன்னைக்கெல்லாம் சரி பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப ஏன் நம்பிக்கை வந்துச்சுன்னு தெரியுமா? ஏன்னா உங்களுக்காக நிறைய பேர் பிரார்த்தனை பண்றாங்க. நம்ம நினைக்கிறத விட என்னன்னு நல்லாயிருவேன்னு சொன்னாங்களா? இதெல்லாம் இருக்கு. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கு. கொஞ்சம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா கொஞ்சம் சரியா உங்களுக்கு தெரியாதுமா இப்படி இருக்கு. இப்பதானே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுன்னா நம்ம இப்ப வந்து முன்னாடி வந்திருந்தாங்களே, வந்து ஒரு வாரம் இருந்தாங்க. இவருதான் கூட்டிட்டு போய் கார்ல கொண்டு அங்கிருந்து நாங்க ராசிபுரத்துல நம்மளுக்கு எல்லாம் தெரியாம தெரிஞ்சிருந்தா நம்ம முன்னாடியே கூட்டிட்டு வந்து பார்த்தோம். தெரிஞ்சதா எவ்வளவு ஹெல்ப் பண்ணி இவ்வளவு இந்த அளவுக்கு கொண்டு இப்படி இங்க வந்து இருந்து நம்மளுக்கு இப்பதானே தெரியும். ஒரு மாசம் 2 மாசம் என்கிட்ட கேட்டுதான் கூட்டு வரேன்னாங்க. நானும் வந்துட்டு கையில கூட்டு வந்துருங்க. ஏன் வச்சுட்டு இருக்காங்க, அவங்களும் வயசானவங்க, பார்க்க முடியல. குழந்தை யார் வடி பாத்துக்கிறா? அவங்க பாட்டி அவங்க சொந்தக்காரங்க நாங்க பக்கத்துல இருக்காங்க. பெரியம்மா, சின்ன பாட்டி, பெரிய பாட்டி நல்லா பாத்துக்கிறாங்க. எங்கோ ஒரு பக்கம் வளர்ந்தாச்சு. இங்க வீட்டுக்காரங்க இருக்காங்களா? சின்ன வயசு பையன்தா. எப்பயுமே கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருந்துச்சு. கல்யாணமே நான் பண்ணிக்கிறேன், இப்படியே இருக்கிறேன். அது எங்க வீட்டுல வச்சுதான் ராசிபுரத்துல கல்யாணம் பண்ணுறது. அங்கே இருக்கட்டும்னு சொல்லி அங்க இங்க கூட வரவே இல்லை. எல்லாம் அங்கேயே இது பண்ணி அங்கே சிவன் கோயிலே கல்யாணம் பண்ணி தான் அப்படியே சேலம் அனுப்பிச்சு. இங்கெல்லாம்
கல்யாணமே வேண்டானீங்களா? இப்படி ஆயிடுவேன் உங்களுக்கு எப்படி தெரியும்? அக்கா எல்லாம் இப்படி ஆனாங்களா? அக்காலாம் பெரிய அக்கா சின்ன அக்காலாம் ரெண்டாவது தம்பி பிறந்தாலுமே அப்படி ஆயிட்டாங்க. ரெண்டாவது அக்கா ரெண்டாவது பையன் பிறந்தா அவங்களும் அப்படி ஆயிட்டாங்க. பையன் வந்துருச்சு. நானும் ஹீரோ போட்டு சேலம் போய் என் 3 தேட்டர்கிட்ட போய் அங்கேயும் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டேன். அது வந்து நம்ம அதே நினைச்சிட்டு இருக்க கூடாது. மொத்தம் 4 பேருங்களா நம்ம கூட பிறந்தீங்க? அவங்களா நீங்க வந்து 3வது அக்கா. ஃபர்ஸ்ட் அக்கா உமா, ரெண்டாவது ஜோனி அக்கா, மூணாவது நீங்க வடிவு, 4வது நீங்க பிரேமா. எப்படி இப்படி இவங்களுக்கு ஆச்சு? ஃபர்ஸ்ட்ல அப்போ அந்த அக்கா இருந்தாங்க, பெரிய அக்கா வந்து ரெண்டாவது தம்பி ஆயிட்டாங்க. அதானே அப்புறம் பெரிய இன்னொரு அக்கா நாமக்கல்ல கொடுத்தது. அந்த அக்காவும் வந்துட்டு பாப்பாவுக்கும் 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க. திருப்பி ரெண்டாவது குழந்தை தம்பி பிறந்தாங்க. அவங்க 2 பேரும் சிஸ்டர் இருந்தாங்க. எனக்குமே சிஸ்டர் இருந்தாங்க. பாப்பாவுக்கு நார்மல் தான் பிறந்துச்சு. அது நாங்களும் அங்கேயும் கேட்டு பார்த்தோம். அது வந்து அது பரம்பரை அப்படியே இருந்தது. அப்பாவுக்கு இது வந்து நோய் என்னன்னா அது நரம்பு தளர்ச்சி மாதிரி. எங்க அப்பா இப்படியே தான் இருந்தாரு. அப்பா இப்படியேதான் இருந்தாரு. நடக்கவே முடியாது. இந்த ஓட்டை பிடிச்சிட்டு நடந்து போவார், பாத்ரூம்லாம் போவாரு. ஆனா அப்பா எந்த தொந்தரவுக்கு அந்த வேலை பண்ணிட்டாரு. ஆனா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப படுத்துட்டாங்க. இதே மாதிரிதான் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட்லயே பாத்துருந்தா இருந்திருப்பாங்க, பாக்கல யாரும். அதனால இவங்க வந்து கல்யாணம் பண்ணும்போது நல்லா இருந்தாங்களா? அப்ப நல்லா இருந்தாங்க. என் போட்டோ பாருங்க, செல்லையே வச்சிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகுது அங்கதானே பிடிச்சது. நீ எந்திரிமா கூட நல்லா இருக்கும். இது வந்து இவங்க பிரேமா கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்துருந்தீங்க. நம்ம வீட்டுல கல்யாணத்துக்கு முதல்ல எடுத்து பிடிச்சது. அழகா இருக்கு. இங்க இருந்து எதுவுமே எடுத்துக்கல, எல்லாமே அங்க இருக்கிறதே துணி எல்லாமே வச்சு அங்கிருந்தே புடவை தான் என்னது. எங்க அக்காவுக்கு தான் மச்சரா கொடுக்குது. இந்த கலர் அந்த அக்கா கட்டிக்கு நல்லா இருக்கு சொல்லி அந்த புடவை எடுத்து கட்டி விட்டு அங்கிருந்தே பண்ணாங்க. அது ஒண்ணுதாங்க. இது வந்து கல்யாணத்தப்ப எடுத்து. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்காங்க. கல்யாணமாயி குழந்தை பாப்பா பிறந்தப்போ நல்லா தான் இருந்தாங்க. பாப்பா பிறந்தப்போ நல்லா தான் இருந்தாங்க. நல்லாதாங்க. அதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிட்டாங்க. அப்பயும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பாப்பாவுக்கு நார்மல் தான் நாங்க நார்மல் டெலிவரி. கல்யாணமே வேணாம்னு சொன்னாங்களாமா? வேணாம்னு சொன்னாங்க. சரி அல்ல அவங்க ரெண்டு அப்படி வாங்க, இவங்களும் அது மாதிரி ஆக மாட்டாங்க அப்படி சொல்லி பண்ணாச்சு. இப்போ ஸ்டார்டிங்லயே கொஞ்சம் இதாகும் போது நீங்க டாக்டர் பாத்தீங்களா? அவங்க கேட்டா அவங்க கூட்டிட்டு போவாங்க, வீட்டு சைடு கூட்டிட்டு போனேனாங்க. ஆனா வந்து யாரும் கூட்டிட்டு கேட்டா அங்க கூட்டிட்டு போனா இங்க கூட்டிட்டு சொல்றாங்க. எதுவும் கூட்டிட்டு முடியாது. ஆனா பாப்பாவை போன் பண்ணி கேட்டோமா, இல்ல இப்போ டாக்டர் வந்து நீங்க பெங்களூர் கூட்டிட்டு போனேனாங்க. அத்தை சொந்தத்திலே தான் கொடுத்தது. எங்க அம்மாவுக்கு வந்து பெரியமா மருமக. சரி சரி அகரையூர்ல இருக்காங்க. அவங்க கிட்ட தான் சொல்லி இது பண்றதுக்கு அவங்க கூட்டிட்டு போனேன் அப்படின்னாங்க. சரி அவங்க கூட்டிட்டு போய் அவங்க அப்பாவுக்கு இருந்ததுனால அக்காவுக்கும் இருந்திருக்கு. அப்பா இப்படியேதான் இருப்பாரு. அப்பா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு வேலைக்கு போனது கிடையாது. அப்பா இப்படியேதான் வெளியே கட்டிலே தான் படுத்துருப்பாரு. சரி சரி சரி. ஆனா அம்மா பாட்டி இருந்தாங்க, அவங்கதான் இருக்காங்க. சரி, நீங்க கூட்டு போய் நம்ம செக் பண்ணா மறுபடியும் தெரியும். இது குணப்படுத்த முடியாது எதுவுமே கிடையாது. நிச்சயமா குணப்படுத்திடலாம். அதாவது இன்னும் இருக்கிற உலகத்துல இருக்க அத்தனை அன்பான உள்ளங்களும் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிருப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் எத்தனையோ அன்பான உள்ளங்கள் பிரார்த்தனை பண்ணிருக்காங்க. அந்த பிரார்த்தனை பண்ணோட பலன் நிச்சயமா வந்து இப்போ அவங்க பிரேமா அவர்களுக்கு வந்து நம்பிக்கை வந்திருக்கு. சகோதரிக்கு, அதாவது பிரேமா தங்கச்சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் குணப்படுத்தவே முடியாது, நான் நல்லா ஆக மாட்டேனாங்க, நான் இப்ப நல்லா ஆயிடுவேன்னு சொல்ற அளவுக்கு அவங்க மனசுல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா இப்ப ரொம்ப வெளிச்சிட்டாங்க. நாங்க ஊருக்கு போக மாட்டேங்குது, போய் பார்த்தோம்னா எனக்கு உடம்பு சரியா போயிடும். நினைச்சிட்டு அழுதுட்டே இருப்பேன். இல்ல உங்களுக்கு அவங்க உள்ள வந்து பார்த்தமே உங்களுக்கு இவங்க மனசு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. கண்ணெல்லாம் கலங்கி அழுக ஆரம்பிச்சிருச்சு. அதனாலயே பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு பாக்குறது இல்லைங்களா? அதனால நான் போக மாட்டேங்கன்னா இவருதான் போவாரு. நான் கூட பிறந்த அந்த பிறப்புங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப நீங்க பார்த்து அவங்க பிரேமா பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? நான் 1 வருஷம் இருக்கு. ஏன் பாக்குறதுக்கு உங்களுக்கு போகல? போனா போயிட்டுனா எனக்கு உடம்பு சரியா போயிடும். இதே நினைச்சிட்டு தான் இருப்பேன். அழுக சரி, அழுகாதீங்க. மண்ணா நாங்க இருக்கோம். நீங்க அழுக வேணாம். அழுகாதீங்க, சரியா போயிடும், பாத்துக்கலாம். சரிங்களா? அந்த இதெல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்க அவங்களுக்கு லீலா கிட்ட சொல்லுங்க. சரிங்களா? கண்டிப்பா நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம். கண்டிப்பா குணப்படுத்திடலாம். ஒரு சித்தா டாக்டர்னு சொல்லியிருக்காங்க.
குணப்படுத்த முடியாத வியாதிங்கிறது எதுவுமே கிடையாது. நானும் நம்பவே அங்க ராசிபுரத்துல ஒரு நாட்டு மருந்து கொடுத்தாங்க, அது கொடுத்தா கூட சரியா இருந்தது. அங்கேயும் நானும் நாட்டு மருந்து வாங்கி அதுவுமே மாத்திரை கொடுத்து விட்டேன். ராசிபுரத்துல இவர்கிட்ட போய் கொடுத்துட்டு பாத்துட்டு வருவாரு. நம்ம சேலத்துல போய் நான் வரல, அம்மாவும் இவங்களும் 2 பேரும் போய் பாத்துட்டு வந்துருவாங்க. அதெல்லாம் கூட திட்டுவாங்க, ஏன் நீ போக மாட்டேங்க தங்கச்சி அப்படிம்பாங்க. போயிட்டு வந்தா எதையும் நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ராத்திரி அன்னைக்கு செல்ல கூட தினைக்கும் நைட் ஆனா பாத்துட்டே தான் இருப்பேன். நேத்து கூட வேலை விட்டு வந்து 7 மணிக்கு வந்து மணி 8:30 வரைக்கும் சாப்பாடு கூட இதே தான் பாத்துட்டு இருந்தோம். நானும் எங்க மச்சான பண்ணிட்டு இவங்க தங்கச்சி இங்கதான் இருக்காங்க. அந்த பொண்ணு அங்க வந்திருக்கு ராசிபுரம். அவங்க இதெல்லாம் பாத்துட்டே தான் இருந்தோம். சரி, கவலைப்படாதீங்க, நல்லா ஆயிரும். அதுக்குதான் சொல்றேன், நல்லா ஆயிட்டா பரவாயில்ல. ஏன்னா இப்ப நம்ம எங்கேயும் வேலைக்கு போயிட்டு போகுது, ஏதாவது நடந்து அவங்க பிள்ளைய பாத்துட்டு வரப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா போதும். எங்க வீட்டுக்குள்ள வந்து எத்தனை வருஷம் இருப்பேன். எங்க என் வளகாப்புக்கே நம்ம வந்துச்சு, அதுக்கப்புறம் வரல. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரே தடவை தான் வந்துச்சு வீட்டுக்கு. சரி, உட்காருங்க. சரி சரி, போயிட்டு வா, நாங்க போயிட்டு வரோம். சரிங்களா, நல்லா சாப்பிடுங்க. உங்களை மறுபடியும் வந்து பாக்குறேன். கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். சரிங்களா, அண்ணா இருக்க, இப்ப லீலா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, எல்லாரும் இருக்கோம். உங்களுக்கு நல்லாயிடும். சரி, போயிட்டு வரட்டுமா? டாட்டா சொல்லுங்க. பாய் பாய். ஐயோ பாய் அண்ணா. அதாவது நார்மலா இருக்கிறவங்க பேசுறக்கும் ஒரு குழந்தை மாதிரி பேசுறக்கும் இது இருக்கு இல்லையா? பாய் அண்ணா அப்படிங்க. நீ நல்லா ஆயிடுவ, சரியா? ஒண்ணும் எந்த பிரச்சனையுமே இல்ல. நல்லா சாப்பிடு. சரியாயிரும். சரியா? இங்கதான் இருக்க பக்கத்துல எங்க மச்சான பண்ணிட்டு தங்கச்சி என்ன பக்கத்துல இருக்கீங்கன்னு சொல்றாங்க. மூச்சுக்கு 3 தடவை லீலா அவங்க தான் ரொம்ப ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஏன்னா 2 பேருமே அங்க ஸ்கூல் விட்டு வரதுக்கு பாப்பா இங்க வந்துரும். வந்து 2 பேரும் தான் கிளம்பி போவாங்க. ஒரு நாளைக்கு சின்னதா இருக்கும்போது இங்கல ஒரு பெரிய மரம் இருக்கும்டா. இங்க ஒரு நாள் வீட்டுக்கே போகாம வந்து தூங்கிட்டேன். அது எனக்கு இப்ப எடுத்து சிரிப்பா இருக்கு. அந்த சின்ன வயசுல விளையாண்டுட்டு இங்கே கட்டி போட்டு வெளியவே தூங்கிட்டோம். ஞாபகம் இருக்கா உனக்கு? சைக்கிள்ல தான் போவோம் வருவோம். கடைக்கு போனா கூட 2 பேரும் தான் போவாங்க. அது என்ன ஒண்ணு கூட சொல்லல, லீலா லீலான்னு சொல்லுங்க. அவங்க தான் ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னு. இவங்க போட்டோ எல்லாம் காமிச்சு இந்த அண்ணா அவங்க காமிச்சு பாய் வீட்டுக்கு 2 பிள்ளைங்க அக்கா தங்கச்சி வந்துட்டு போச்சு. வந்து எல்லாம் ஃப்ரெண்டுங்கள நிறைய வரேன்னு தான் சொல்லுங்க. நாங்க டைமுக்கு நம்மளுக்கு வர முடியல. எல்லாம் சேர்ந்து வரேன்னு சொல்றாங்கன்னா அது இல்லாம உங்களுக்கு டைம் செட் ஆக மாட்டேங்குது. இல்ல, உள்ள இருந்து வர்றக்கே நான் அங்க இருந்து மெயின் ரோட்ல இருந்து வர்றக்கே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 சந்துக்கு மேல வருது. ஒவ்வொரு சந்தா வந்து பார்த்தா ஒரு 10-15 சந்து இருக்கு. புதுசா வரவங்களுக்கு தெரியாது. நீங்களே முன்னாடி வந்தாதான் எனக்கே தெரியுது. ஒரு டைம் வந்தாலுமே தெரியல. அன்னைக்கு வந்துட்டு எப்படியோ கேட்டுக்கிட்டு வந்துட்டா ரோஷினி. அவள தங்கச்சி கேட்டுக்கிட்டே வந்துட்டாங்க. இங்க முக்கிய வந்துட்டாங்க. சரி சரி சரி. கரெக்டா எங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி, போயிட்டு வரமா? சரி, நல்லா சாப்பிடுங்க. சரியா? ஜூஸ் எல்லாம் குடிங்க. என்னங்கம்மா? சாப்பிட்டு தான் வந்தோங்க. சாப்பிட்டு தான் வந்தோம். சரி, போயிட்டு வரோம். மறுபடியும் வந்து பாக்குறேன். போயிட்டு வரேங்க. கவலைப்படாங்க, கண்டிப்பா காப்பாத்துறேன். சரி, போயிட்டு வரேங்கம்மா. சரிங்க. இல்ல சாப்பிட்றதுக்கெல்லாம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை பண்ணிக்கலாம். 10 நாள் கழிச்சு வரும்போது வாங்கிட்டு வந்து தராங்க. வரும்போது சாதம், திராட்சை, கருப்பு திராட்சை இதெல்லாம் வாங்கிட்டு வரேங்க. வரும்போது ராத்திரி ஊற வச்சு காலையில கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்ப நல்லது. ரசம் நல்லா பிடிக்கும். ஊற வச்சு அந்த கல்குண்டு இதெல்லாம் அதெல்லாம் போட்டு ஊற வச்சு தண்ணி எல்லாம் குடின்னு சொல்லி காலையில கொடுத்தேன். சாப்பிட்டு அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டா போனா அப்புறம் உடனே வரும்போது நல்லா இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வரேன். நல்லா ஒரு 6 கிலோ வாங்கிட்டு கொடுத்துடலாம் ஓரளவுக்கு. டாக்டர் ஃபர்ஸ்ட் நம்ம கன்சல்ட் பண்ணலாம். ஆமாம் ஆமாம். சரிம்மா, சரி போயிட்டு வாங்க. சரி சரி சரி, நீங்க பார்த்து வாங்க. சரிங்க. ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்க கரெக்டா போயிடுவீங்களா? இப்போ போயிடுவோம். வண்டி மட்டும் ரிவர்ஸ் வண்டி மட்டும் ரொம்ப
ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு சொல்லலாம். சரி ரொம்ப ரொம்ப அழைச்சிட்டாருங்களா சேனல் ஒர்க்கத்தான் மாத்தியா